Hello everyone, welcome to Futuration Study Center. இந்த வீடியோவில் நம்ம UGTRB Chemistry Unit 6 Colloids, Surface Chemistry and Electrochemistry Unit பார்க்குறோம். இது Colloidsல part 3 வீடியோ. லாஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கொலைட்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கொலைட்ஸ் வந்து 3 criteria வச்சு அதை கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் பை ஃபிசிக்கல் ஸ்டேட், செகண்ட் கிளாசிஃபிகேஷன் பை நேச்சர் ஆஃப் இன்ட்ராக்ஷன், தேர்ட் கிளாசிஃபிகேஷன் பை டைப்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ். ஸோ இதை வச்சு நம்ம கிளாசிஃபிகேஷன் லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருந்தோம். இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்கலாம்னா ப்ரிப்ரேஷன் அண்ட் பியூரிஃபிகேஷன் ஆஃப் கொலைட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ப்ரிப்ரேஷன் ஆஃப் கொலைட்ஸில் வந்துட்டு நமக்கு ரெண்டு ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும், அதாவது லயோஃபிலிக் கொலைட்ஸ் அண்ட் லயோஃபோபிக் கொலைட்ஸ். ஸோ லயோஃபிலிக்கில் பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த ஒரு பேராவோட முடிஞ்சிடுது. பட் லயோஃபோபிக் தான் பார்த்தீங்கன்னா அது வந்து நிறைய கண்டென்ட் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ப்ரிப்பரேஷன் ஆஃப் லயோஃபிலிக் கொலைட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ லயோஃபிலிக் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? ஸோ லயோஃபிலிக்னா அது வந்து வாட்டர் லவ்விங், வாட்டர் லைக்கிங் பற்றி சொன்னோமா? ஸோ அந்த சால்வெண்ட்டை அது லைக் பண்ணும். அந்த மாதிரி ஒரு கொலைட்ஸை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளி மிக்சிங் த டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் அண்ட் டிஸ்பர்ஸ்டு மீடியம் அண்டர் ஆர்டினரி கண்டிஷன் ரெடிலி ஃபார்ம்ஸ் திஸ் கொலைடல் சொல்யூஷன். ஸோ நம்ம சிம்பிளாக மிக்ஸ் பண்ணும்போது ஃபேஸும் மீடியமும் நம்ம சொல்யூட்டும் சால்வெண்ட்டும் சிம்பிளாக நம்ம மிக்ஸ் பண்ணாலே இந்த கொலைட்ஸ் கிடச்சிரும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜெலட்டின், கம், ஸ்டார்ச், எக்கு, ஆல்பமின் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாகவே ரெடி பண்ணிடலாம். These are reversible nature. This can be precipitated and directly converted into colloidal state. ஸோ இதெல்லாம் வந்து ரிவர்சிபிளாக இருக்கிறதால நம்ம டேரெக்டாகவே கொலைடல் ஸ்டேட்டை கொண்டு வந்துடலாம். ஸோ லயோஃபிலிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி, நம்ம டேரெக்டாக மிக்ஸ் பண்ணாலே இது கொண்டு வந்துடலாம். லயோஃபோபிக் கொலைட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் நமக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ லயோஃபோபிக் கொலைட்ஸ் பார்த்தீங்கன்னா கேன் பி ப்ரிப்பேர்டு பை 2 types. ஸோ 2 வேலை நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா கண்டென்சேஷன் மெத்தட்ஸ். ஸோ கண்டென்சேஷன் மெத்தட்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும் அண்ட் டிஸ்பர்ஷன் மெத்தடில் பண்ண முடியும். ஓகே, இப்போ கண்டென்சேஷன் மெத்தட் வந்துட்டு அதுவே வந்துட்டு நமக்கு ஒரு 6 types கிட்ட சொல்லியிருப்பாங்க. கண்டென்சேஷன் மெத்தட் ஒரு 6 types சொல்லியிருப்பாங்க அண்ட் டிஸ்பர்ஷன் மெத்தட் வந்து அது ஒரு 3 types கிட்ட சொல்லியிருப்பாங்க. அது என்னென்னு சொல்லிட்டு நம்ம நேம் ஞாபகம் வச்சுக்கிட்டு அது உள்ள கண்டென்ட் என்ன சொல்கிறாங்க மட்டும் ஓவரால் ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா எக்ஸாமில் வந்து நம்ம எல்லா பாயிண்ட்ஸுமே நம்ம ரீக்ரெட் பண்ண முடியுமான்னு தெரியாது. பட் ஆனால் அதோட மெயின் தீம் அண்ட் அதில் வர கீ வேர்ட்ஸ் வரைக்கும் வச்சு ஞாபகம் வச்சுக்கிட்டா நமக்கு எக்ஸாமுக்கு போதுமான இருக்கும். ஓகே, கண்டென்சேஷன் மெத்தட். ஸோ கண்டென்சேஷன் மெத்தட் பார்த்தீங்கன்னா இன் திஸ் மெத்தட் ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ். ஸோ டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? ஸோ டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ்னா நம்ம என்ன சொன்னோம்? அந்த சொல்யூட்டு தான் நம்ம டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ்ன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் வந்துட்டு கண்டென்ஸ் பண்ணுவாங்க. ஸோ கண்டென்ஸ் பண்ணுறது மூலியமா நமக்கு அந்த கொலடல் சைஸுக்கு அது வந்துடும் அப்படின்னு சொல்லிப்பாங்க. நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்? ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ நம்மளோட பார்ட்டிகல்ஸை எடுத்துகிட்டு வந்து இங்கே கண்டென்சேஷன் ப்ராசஸ் பண்ணுறது மூலியமா நமக்கு அது கொலடல் சைஸ் அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கண்டென்சேஷன் மெத்தட்ஸே நமக்கு ஒரு 6 types கிட்ட இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பை ஆக்சிடேஷன். ஸோ ஆக்சிடேஷன் இந்த நேம்ல இருக்கு. ஆக்சிடேஷன் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணோம், அவ்வளோதான். இங்கே பாருங்க, பை அப்டைன்டு பை பப்ளிங் ஆக்சிஜன் ஆர் எனி அதர் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ இங்கே பை ஆக்சிடேஷன் மெத்தட் மூலமா நம்ம என்ன பண்ணுறோம்? ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டை நம்ம பாஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம கொலைடல் பார்ட்டிகல்ஸை உருவாக்க போகிறோம், அவ்வளோதான். ஒரு கொலைடல் சொல்யூஷன் என்னது? நம்ம டிஸ்பர்ஸ்டு ஃபேஸும் டிஸ்பர்ஸ்டு மீடியமும் சேர்ந்து தான் நம்ம ஒரு கொலைடல் சொல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த சொல்யூஷனை நம்ம ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டை போடும்பொழுது அங்கே என்ன ஆகும்? அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் வந்துட்டு இனிஷியலி சைஸ் பெருசாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம அந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டை உள்ளே போடும்பொழுது நமக்கு வந்து அந்த பார்ட்டிகளோட சைஸ் எல்லாம் சின்னதாக அது பிரேக் ஆகி நமக்கு கொலைடல் சைஸ்க்கு வந்துடும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் பை ஆக்சிடேஷன். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பை ரிடக்ஷன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறீங்க? ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஆக்சிடேஷனில் நம்ம ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணோம். பை ரிடக்ஷனில் பார்த்தீங்கன்னா ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ இங்கே என்ன பாருங்கள், a number of metals such as silver, gold, platinum. ஸோ இந்த மாதிரி சில்வர், கோல்டு, பிளாட்டினம் சாலெல்லாம் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால் அதில் அக்வஸ் சொல்யூஷன். இப்போ வந்து நம்ம என்ன சொல்கிறது? இப்போ இங்கே பாருங்கள் என்ன எடுத்திருக்காங்க? இங்கே வந்து கோல்டு குளோரைட் எடுத்துருக்காங்க. ஸோ அதை எடுத்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க? ரெடியூசிங் ஏஜென்ட் கூட ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெடியூசிங் ஏஜென்ட்லாம் நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மால்டிஹைட், ஃபினைல் ஹைட்ரஜன், ஹைட்ரஜன் பெராக்சைடு அண்ட் ஸ்டானஸ் குளோரைட். ஸோ இது 4 ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இந்த 4 ரெடியூசிங் ஏஜென்ட்டை எடுத்து எனி மெட்டல் சொல்யூஷன் கூட போடும்போது, மெட்டல் சால்ட் சொல்யூஷன் கூட போடும்பொழுது அது என்ன ஆகும்னா கோல்டு சால்ட் மட்டும் தனியாக வந்துடும். ஸோ இது பார்க்கும்போது நமக்கு இது கொலை ரெடி ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அதுதான் நம்ம வந்து
நம்ம கொலாய்டல் சொல்யூஷன் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அதில் வந்து நம்மளுடைய ரெடியூசிங் ஏஜென்ட் ஆட் பண்ணுவோம். ஸோ ரெடியூசிங் ஏஜென்ட் ஆட் பண்ணும்பொழுது அங்கே என்ன ஆகும், நம்மளுடைய மெட்டல்ஸ் மட்டும் தனித்தனியாக வந்துடும். கோல்டு, சில்வர், பிளாட்டினம் பார்த்தீங்கன்னா அது மட்டும் தனியாக நமக்கு ப்ரிசிபிரேஷன் மாதிரி வந்துடும். நம்ம அதை கலெக்ட் பண்ணி அதை ரெடி பண்ணி அதை பியூரிஃபை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு by reduction. So gold salt thus prepared by this method. It has a purple color and it is called as purple of cassius. So இதை வந்து purple of cassius சொல்லுவாங்க. அதாவது கோல்டு சாலை இந்த மெத்தட் மூலமா ரெடி பண்றோம். ஸோ இதோட பேர் வந்து purple of cassius சொல்றாங்க. நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா by hydrolysis. Many salt solutions are rapidly hydrolyzed by boiling dilute solution of the salt. For example, ferric hydroxide and aluminum hydroxide salts are obtained by boiling solutions of corresponding chlorides. So இங்க என்ன சொல்றாங்க, நம்மளுடைய பாய்லிங் சொல்யூஷன் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம குளோரைட் சொல்யூஷன்ஸ் எடுத்துக்கிறோம். நம்ம மெட்டல் குளோரைடு சொல்யூஷன் எடுத்துருக்கோம். ஸோ அதில் வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணி நம்ம பாயில் பண்ண விடுறோம். ஸோ பாயில் பண்ண விடும்பொழுது நமக்கு என்ன ஆகும்னா நமக்கு அந்த மாதிரி ஹைட்ராக்சைட் சால்ட்ஸாக வந்து செப்பரேட் ஆகி வெளியே வரும் சொல்லுவாங்க. ஸோ இனிஷியலி நம்ம என்ன எடுத்திருக்கோம்னா சால்ட்டு குளோரைடு சொல்யூஷன்ஸ், அதாவது மெட்டல் சால்ட் குளோரைட் சொல்யூஷன் நம்ம எடுத்திருக்கோம் சரிங்களா. ஸோ அதில் வந்து வாட்டர் பாஸ் பண்ணி நம்ம வந்துட்டு அதை வந்து ஹீட் பண்ணுறோம் அல்லது பாயிலிங் வாட்டரை கூட உள்ளே போடுறோம். ஸோ அப்படி உள்ளே போடும்பொழுது நமக்கு என்ன செப்பரேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் ஹைட்ராக்சைடாக செப்பரேட் ஆகி ஸோ அங்கேருந்து நம்ம ஈஸியாக நம்மளுடைய கொலாய்டல் பார்ட்டிகல்ஸை தனியாக பிரித்து எடுத்துக்க முடியும். ஸோ இதன் மூலயமா நமக்கு கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் ப்ரிப்பேர் ஆகுது. சிமிலர்லி சிசிலிக் ஆசிட் சால் இஸ் அப்டைன்டு பை த ஹைட்ராலிசிஸ் ஆஃப் சோடியம் சிலிகேட். ஸோ நம்ம சோடியம் சிலிகேட் எடுத்து நம்ம வந்து ஹைட்ராலிசிஸ் பண்ணும்பொழுது வித் ஹை பாயிலிங் வாட்டர், ஸோ நம்ம இந்த மாதிரி பாயிலிங் வாட்டரில் போட்டு நம்ம இது பண்ணும்பொழுது ஹைட்ராலிசிஸ் பண்ணும்பொழுது நமக்கு என்ன கிடைக்குது, சிசிலிக் ஆசிட் சால் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பை ஹைட்ராலிசிஸ். பை டபுள் டீகம்போசிஷன் மெத்தட். இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 சாலபிள் சால்ட்டை எடுத்துப்போம். 2 சால்ட்டை எடுத்துட்டு நம்ம அது ஒன்னோட ஒன்று வாட்டரில் கரைச்சி வச்சுக்கணும். இப்போ 2 சொல்யூஷன் நம்மகிட்ட இருக்குது. அந்த 2 சொல்யூஷனுமே நம்ம ஒரே பீக்கரில் அகைன் ஒன்றா மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு இன்சாலபிள் ப்ராடக்ட் ஒன்று உருவாகும். அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கொலாய்டல் சால். ஸோ இப்படி தான் நம்ம கொலாய்டல் சால் இந்த மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணுறோம். இப்போ இங்கே என்னென்னு பாருங்கள், அர்சனிக் ஆக்சைடு எடுத்திருக்காங்க அண்ட் ஹைட்ரஜன் சல்ஃபைடு எடுத்திருக்காங்க. ஸோ இந்த 2 சால்ட்டையுமே நம்ம ஒன்றா கரைச்சி ஒன்றா மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு அர்சனிக் ட்ரைசல்ஃபைடு சால்ட் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ உங்களுக்கு கொஸ்டினில் கேட்பாங்க பை விச் மெத்தட் இஸ் யூஸ்டு ஃபார் ப்ரிப்பேரிங் அர்சனிக் ட்ரைசல்ஃபைட் சால்ட் கேட்டாங்கன்னா டபுள் டீகம்போசிஷன் மெத்தட் நீங்கள் சொல்லணும். ஏன்னா இந்த ட்ரைசல்ஃபைட் சால்ட் பார்த்தீங்கன்னா இஸ் ஃபேமஸ் ஃபார் டபுள் டீகம்போசிஷன் மெத்தட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் பை எக்ஸசிவ் கூலிங். பை எக்ஸசிவ் கூலிங் நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னால் நம்மளுடைய ஒரு நம்மளோட சொல்யூட் பார்ட்டிக்கல் என்ன பண்ணோம், கரைச்சி எடுத்துருக்கணும். ஸோ நம்ம இதுக்கு நான் சல்ஃபர் வச்சுக்கிறேனே, ஸோ நான் வந்து சல்ஃபர் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஸோ நான் சல்ஃபர் வந்து வாட்டரில் டிசால்வ் ஆகாது. அதனால நம்ம ஆர்கானிக் சால்வெண்ட்டில் நம்ம அதை கரைச்சி எடுத்துப்போம். ஈத்தர் ஆர் குளோரோஃபார்ம் போட்டு நம்ம அதை கரைச்சி ஒரு தனியாக ஒரு பீக்கரில் எடுத்து வச்சுப்போம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஒரு கரைச்சி இருக்க இந்த சொல்யூஷனை வந்து ஒரு கூலிங்கான வாட்டர், இந்த அனதர் பீக்கரில் வந்துட்டு கூலிங்கான வாட்டர் இருக்குது, நல்லா ஒரு சில்லுன்னு இருக்க ஒரு கூலிங்கான ஒரு வாட்டர் இருக்குது. இப்போது இந்த சொல்யூஷனை வந்து நம்ம இதில் எடுத்து அப்படியே இதில் போர் பண்ணுவோம். ஸோ இதில் போர் பண்ணும்போது என்ன ஆகும்னா அங்கே வந்து நம்மளுடைய ஈத்தர் ஆர் குளோரோஃபார்ம் வந்துட்டு எவாப்ரேட் ஆகி போயிடும். ஆனால் அதுக்குள்ளே இருக்க நம்மளோட சல்ஃபர் சால் வந்து அது உள்ளுக்குள்ளே கரைஞ்சிருக்கும். பட் அது வாட்டரில் கரையாது இல்லையா. ஸோ அதனால் என்ன ஆகும், அது தனித்தனியாக வர ஆரம்பிக்கும். இப்போது இந்த வாட்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு இது ரொம்ப எக்ஸஸான கூலிங்கில் இருக்கிறதுனால அது வந்து ரொம்ப பெரிய கிறிஸ்டலாக ஃபார்ம் ஆகாமல் சின்ன சின்ன மைன்யூட் கொலாய்டல் பார்ட்டிகல்ஸை அங்கே தங்கிடும். மீன்ஸ் அங்கே டிஸ்பர்ஸ் ஆகிருக்கும். ஸோ நம்ம அதை வந்து செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் எக்ஸஸ் கூலிங் மெத்தட். நம்ம வந்து எக்ஸஸான கூலிங் வாட்டர் போடுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த சொல்யூஷனை உள்ளுக்குள்ளே ஊற்றும் பொழுது அது வந்து இமீடியட்டாக அந்த கைனட்டிக் எனர்ஜி சொல்லுவோம். ஸோ கைனட்டிக் எனர்ஜி பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு ரொம்ப மூவ் ஆகாமல் இமீடியட்டாக அது ஃப்ரீஸ் ஆகிடும். ஸோ இமீடியட் ஃப்ரீஸ் ஆகி அங்கே வந்து நமக்கு பார்ட்டிகல் சைஸ் வந்து சின்னதாக கிடைக்கும். ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக சொல்லுவோம்ல, நம்ம லேப்லாம் பண்ணியிருப்போம், நம்ம ஸ்லோவாக வந்துட்டு கூலிங் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அங்கே கிறிஸ்டல் ஃபார்மேஷன் நடக்கும். இதே நம்ம அந்த ஸ்லோவாக அது கூலிங் பண்ணாமல் இந்த மாதிரி சடன் கூலிங் பண்ணிட்டோம்னு சொன்னாக்கா அந்த கிறிஸ்டல் சைஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆக டைம் கிடைக்காது. அதனால முழுசாக பெரிய கிறிஸ்டல்ஸாக ஃபார்ம் ஆகாமல் நமக்கு சின்ன சின்னதாக கொலாய்டல் பார்ட்டிகல்ஸாக ஃபார்ம் ஆகிடும். இதனால தான் நம்ம எக்ஸஸ் கூலிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா பை எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் சால்வெண்ட். ஸோ இதில் என்ன பண்ணுறோம்னு சொன்னால் அகெயின் நம்ம சல்ஃபர் எடுத்துக்கலாமே. ஸோ சல்ஃபர், பாஸ்பரஸ் இந்த மாதிரி வந்து நம்ம ஆல்கஹாலில் கரைச்சி எடுத்துக்கிறோம். ஸோ இந்த சல்ஃபர், பாஸ்பரஸ் வந்து நம்ம ஆல்கஹாலில் கரைச்சி எடுத்துக்கிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வாட்டரில் சாலபிள் ஆகாது, இன்சாலபிள் இன் வாட்டர். ஸோ சல்ஃபர், பாஸ்பரஸை வந்து எனிதிங் எடுத்து நம்ம ஆல்கஹாலில் கரைச்சி வச்சுக்கிறோம். இப்போ கரைச்சி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே வந்து பாய்லிங் வாட்டர்,
பாய்லிங் வாட்டரில் இந்த இதுவை வந்து நம்ம ஊற்றணும். சரி, நம்ம கரைச்சி வச்சிருக்க சொல்யூஷனை வந்து பாய்லிங் வாட்டரில் நம்ம ஊற்ற போகிறோம். ஸோ பாய்லிங் வாட்டரில் ஊற்றும் போது இங்கே என்ன ஆகும்னா நம்மளோட ஆல்கஹால் வந்து எவாப்ரேட் ஆகி வெளியே போயிடும். ஸோ எவாப்ரேட் ஆகி வெளியே போனது போது இந்த சல்ஃபர் பார்ட்டிகல்ஸ் வந்து வாட்டர்லேயே தங்கிடும். அது வந்து வாட்டரில் இன்சாலபிள் இல்லையா? ஸோ அதனால அங்கே என்ன ஆகும்னா அது வந்து வாட்டரில் ஒரு கொரடல் பார்ட்டிகல்ஸாக உள்ளுக்குள்ளே ஃபார்ம் ஆயிரும். ஸோ அதுதான் நம்ம எக்ஸஸ் கூலிங் என்ன பார்த்துருந்தோம், அங்கே வந்து கூலிங்கான வாட்டர் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பாய்லிங் நல்ல ஒரு ஹாட்டான வாட்டர் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதனால என்ன ஆகும், நமக்கு சால்ட் பார்ட்டிகல்ஸ் ரெடி ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பை சேஞ்ச் ஆஃப் ஃபிசிக்கல் ஸ்டேட். இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா நம்ம மெர்க்குரி அண்ட் சல்ஃபர், இப்போ மெர்க்குரி சல்ஃபரை நம்ம என்ன பண்ண போகிறோம், கேஷியஸ் ஃபார்மில் நம்ம எடுத்துப்போம். ஸோ கேஷியஸ் ஃபார்மெட்டில் எடுத்தோம்னா நமக்கு வேப்பராக கிடைக்குமா? ஸோ இப்போ அந்த வேப்பரை வந்து எதில் பாஸ் பண்ண போகிறோம்னா கோல்டு வாட்டருக்குள்ளே நம்ம கூலிங்கான வாட்டரில் நம்ம அது பாஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி பாஸ் பண்ணும்போது அங்கே என்ன ஆகும்னா ஸ்டெபிளைசர் நமக்கு இருக்கும். ஸோ அந்த வாட்டரில் வந்து நம்ம ஸ்டெபிளைசர் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். இப்போ நம்ம அந்த வேப்பர்ஸை வந்து அந்த வாட்டரில் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா சடன் கூல் ஆகி அந்த கொரடல் சைஸ் சல்ஃபர் வந்துட்டு கண்டென்ஸ் ஆகி அந்த சல்ஃபர் பார்த்தீங்கன்னா கண்டென்ஸ் ஆகி நமக்கு கொரடல் சாலை நமக்கு உருவாயிடும். ஸோ இதுதான் வந்து பை சேஞ்ச் ஆஃப் ஃபிசிக்கல் ஸ்டேட். நம்ம யூஸ்வலாக பண்ணாமல் நம்மளுடைய சல்ஃபர் ஆர் இந்த மாதிரி மெர்க்குரி இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து நம்ம வேப்பர் ஃபார்மேட்டில் கொண்டு வந்து நம்ம கூலிங்கான வாட்டரில் மிக்ஸ் பண்ணும்போது அது கண்டென்ஸ் ஆகி நமக்கு கொரடல் பார்ட்டிகல்ஸாக உருவாயிடும். அவ்வளோதான். இதுதான் வந்து பை சேஞ்ச் ஆஃப் ஃபிசிக்கல் ஸ்டேட் மெத்தட். ஓகே, இப்படிலாம் நம்ம வந்து கண்டென்சேஷன் மெத்தட்ஸ் பற்றி பார்த்தோம். ஒரு 6 டைப்ஸ் கிட்ட பார்த்துருந்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்கலாம்னா டிஸ்பர்ஷன் மெத்தட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ டிஸ்பர்ஷன் மெத்தட்ஸ் பார்த்தா இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம லாஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வேகா இருக்க மாதிரி தெரியும், பட் இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன் திஸ் மெத்தட் லார்ஜ் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ஆர் broken into smaller particles, the following methods are employed. ஸோ இந்த மெத்தடில் என்ன பார்க்கணும்னு சொன்னாக்கா நமக்கு ஆல்ரெடி பெரிய பெரிய பார்ட்டிகல்ஸை நமக்கு உருவாயிருக்கும். லைக் சஸ்பென்ஷன் நமக்கு பெருசாக இருந்தாலே அது சஸ்பென்ஷன் ஆகிடும் இல்லையா, அது அடியில் தங்கிடும். இப்போ அந்த சஸ்பெண்ட் ஆன சொல்யூஷன்ஸை அது எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சின்னதாக உடச்சி ஒரு கொரடல் பார்ட்டிகல்ஸாக எடுக்க போகிறோம். அதுக்கு தான் இந்த ஒரு 3 மெத்தட்ஸ் படிப்போம். மெக்கானிக்கல் செப்பரேஷன், பை எலக்ட்ரிக்கல் டிஸ்பர்ஷன் மெத்தட் அண்ட் பை பெப்டைசேஷன் மெத்தட். இந்த 3 மெத்தட் நம்ம யூஸ் பண்ணி லார்ஜ் பார்ட்டிகல்ஸை ஸ்மால் பார்ட்டிகல்ஸாக உடச்சி எடுத்து நம்ம கொரடல் பார்ட்டிகல்ஸை உருவாக்க போகிறோம். ஓகே, பை மெக்கானிக்கல் டிஸ்பர்ஷன் மெத்தட். இந்த மெத்தட் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் பார்ட்டிகளை வந்துட்டு கொரடல் சைஸ் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம சப்ஸ்டன்ஸை வந்து டிஸ்பர்ஷன் மீடியம் கூட மிக்ஸ் பண்ணி ஒரு கொரடல் மில்லை வந்து ஹை ஸ்பீடில் கிரைண்ட் பண்ணுவாங்க. இப்போ பாருங்க, நான் உங்களுக்கு டயக்ராம் காட்டுறேன். இப்போ வந்து இது என்னென்னு பார்த்தா நம்ம சஸ்பென்ஷன்றது என்னது, சஸ்பென்ஷன்றது நமக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு சொல்யூஷனில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருப்போம். அது என்ன ஆகும், அந்த சொல்யூஷனுக்குள்ள அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் லார்ஜ் சைஸாக இருக்கிறதுனால அது அடியில் தங்கியிருக்கும். இப்போ இந்த சொல்யூஷனை எடுத்து என்ன பண்ணுவாங்க, இதுல போர் பண்ணுவாங்க. ஸோ இதுக்குள்ளே போர் பண்ணும்போது நம்மளோட சஸ்பெண்ட் ஆகியிருக்க அந்த சஸ்பென்ஷன் ஆகியிருக்க பார்ட்டிகல்ஸ்னாக உள்ளுக்குள்ளே போகும். ஸோ உள்ளுக்குள்ளே போயிட்டு இந்த 2 மெட்டல் டிஸ்க்குள்ளே போயிட்டு அது என்ன ஆகும், அதை வந்து கிரைண்ட் பண்ணும். ஸோ கிரைண்ட் பண்ணி நமக்கு வெளியே கிடைக்கிற பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்மால் சால் பார்ட்டிகல்ஸை நமக்கு கிடைக்கும். ஸோ இங்கே சைஸ் பாருங்களேன், இது வந்து பெருசாக இருக்குது, இதெல்லாம் சின்னதாக இருக்குது. ஸோ இதுதான் இந்த மெட்டல் டிஸ்க் உள்ள போயிட்டு அது வந்து உள்ளுக்குள்ள கிரைண்டாக நடக்கும். இது வந்து நம்ம நார்மலான ஒரு ப்ராசஸ் தான். ஆனால் இது மெக்கானிக்கல் டிஸ்பர்ஷன் மெத்தட்னு சொல்லிட்டாங்க. The mechanical dispersion method is a process used to prepare colloidal solutions by physically grinding large. ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து physically grind பண்ண போகிறோம். அது வந்து large வந்து அண்ட் கோரஸ் மேக்ரோ பார்ட்டிகல்ஸ் வந்து நம்ம கொரடல் பார்ட்டிகலை நம்ம சைஸ் கம்மி பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா it depends on sharing of forces to break down the substance before dispersing them into a medium. ஸோ என்ன பண்ணுறோம், அந்த சஸ்பென்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த சொல்யூஷனை வந்து கொண்டு வந்து நம்ம இந்த அப்பரேட்டஸில் ஊற்றும் பொழுது அது வந்து மெக்கானிக்கல், இங்கே வந்து ஒரு ஃபிசிக்கலாக ஒரு கிரைண்டிங் நடக்கும். கிரைண்டிங் நடந்து அப்புறமா நமக்கு இது வெளியே வரும் இல்லையா, ஸோ வெளியே வரது வந்து நமக்கு சின்ன கொரடல் பார்ட்டிகல்ஸாக கிடைக்கும். நம்ம இதுக்கப்புறம் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். அதுதான். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் மெத்தட். ஸோ செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா பை எலக்ட்ரிக்கல் டிஸ்பர்ஷன் மெத்தட் ஆர் பர்டிக்ஸ் மெத்தட். ஸோ இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 மெட்டல் எலக்ட்ரோட்ஸை எடுத்துப்போம். ஸோ அந்த 2 மெட்டல் எலக்ட்ரோட்ஸ் தான் நம்மளோட சோர்ஸே. இங்கே நம்மளுடைய அதாவது நம்ம கொரடல் சால் ரெடி பண்ண போகிறோம் இல்லையா, லைக் என்ன பார்த்தீங்கன்னா கோல்டு சால், சில்வர் சால், பிளாட்டினம் சால் இந்த மாதிரி எடுத்துப்போம் இல்லையா. ஸோ அது ரெடி பண்ணுறதுக்கு நம்மளோட சோர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெட்டல் தான். நம்ம மெட்டல் எலக்ட்ரோடாக அதை ஃபஸ்ட்டு எடுத்துப்போம். இங்கே பாருங்கள், ஸோ இந்த மெட்டல் எலக்ட்ரோட் இருக்கு இல்லையா,
ஸோ இந்த மெட்டல் எலக்ட்ரோட் தான் நம்மளோட சோர்ஸ். ஸோ இதுலேருந்து தான் நமக்கு பார்ட்டிகல்ஸே கிடைக்க போகுது. நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த 2 எலக்ட்ரோட்ஸுமே நம்ம வாட்டருக்குள்ளே டிப் பண்ணுறோம். ஸோ வாட்டருக்குள்ளே டிப் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா சைடில் வந்து ஃபுல்லாக ஐஸை வந்து வச்சுட்டு அதை பேக் பண்ணுறோம். இப்போ என்னன்னா நம்ம அங்கே வந்து இந்த மெட்டல் எலக்ட்ரோட்ஸில் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டை பாஸ் பண்ணுறோம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த ரெண்டு எலக்ட்ரோட்ஸ்க்கு நடுவில் ஒரு ஆர்க் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த ஆர்க் ஃபார்ம் ஆகி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெட்டல் எலக்ட்ரோட்ஸ்லேருந்து சால் வந்து மெல்ல மெல்ல உதிர்ந்து அந்த வாட்டரில் டிஸ்பர்ஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து பை எலக்ட்ரிக்கல் டிஸ்பர்ஷன் மெத்தட் ஆர் பர்டிக் ஆர்க் மெத்தட். ஓகேங்களா? ஸோ இந்த எலக்ட்ரோட்ஸ் வந்துட்டு நம்ம எலக்ட்ரோட்ஸ் வந்து வாட்டரில் இமர்ஸ் பண்ணிட்டு அங்கே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்குறோம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கும்போது அங்கே என்னாகும், இந்த 2 மெட்டலும் கனெக்டாக இருக்கிறதால ஒரு ஆர்க் ஃபார்மேட்டில் இங்கே ஒரு ஆர்க் ஒன்று கிரியேட் ஆகும் 2 மெட்டலுக்கும் நடுவில். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும், அந்த உள்ளுக்கு அந்த எலக்ட்ரோட்ஸ்லேருந்து மெட்டல்ஸ்லாம் உதிர்ந்து அந்த வாட்டரில் அங்கங்கே டிஸ்பர்ஸ் எப்படி சுற்றிட்டு இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வாட்டரை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணும்போது நமக்கு அந்த குடல் சாலை வந்து நம்ம பிரித்து எடுத்துடலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பை எலக்ட்ரிக்கல் டிஸ்பர்ஷன் மெத்தட். இந்த மெத்தட் வந்து எதுக்கு ஃபேமஸாக யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு, சில்வரு அண்ட் பிளாட்டினம் சால்லாம் வந்துட்டு பண்ணுறதுக்கு இந்த பர்டிக் ஆர்க் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் ஃபேமஸாக சொல்லணும்னா மெட்டல்ஸ். ஸோ மெட்டல்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு, மெட்டல்ஸ் சால் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, பை பெப்டைசேஷன் மெத்தட். ஸோ பெப்டைசேஷன் மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாருங்க, ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்டு ஒரு ப்ரிசிபிரேட்டை எடுத்துப்பாங்க. அதாவது ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க. ஸோ அதை எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சூட்டபிள் ஒரு எலக்ட்ரோலைட்குள்ளே போடுவாங்க. ஸோ எலக்ட்ரோலைட்குள்ளே போடும்பொழுது நமக்கு என்ன ஆகும்னா குவார்டல் பார்ட்டிகல்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்ட் எலக்ட்ரோலைட் நான் சொன்னேன் இல்லையா? ஸோ ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்ட் எலக்ட்ரோலைட் இங்கே என்ன எடுத்திருக்காங்க, ஃபெரிக் ஹைட்ராக்சைடு எடுத்திருக்காங்க. ஸோ அது என்ன ஆகும், ப்ரிசிபிரேட்னா என்ன இருக்கும், நமக்கு அடியில் தங்கியிருக்கும். அடியில் தங்கியிருக்கும் அப்படின்னு சொன்னாலே அது என்ன கான்செப்ட், இல்லை அந்த சைஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக இருந்தால் தான் அது அடியில் தங்குமே. இப்போ அது அடியில் தங்கிருச்சு, அப்போது இது வந்து கண்டிப்பாக குவார்டல் பார்ட்டிகல்ஸ் கிடையாது, இது வந்து சஸ்பென்ஷன். இப்போ இந்த சஸ்பென்ஷன் நம்ம எடுத்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு எலக்ட்ரோலைட்குள்ளே போடும்பொழுது அந்த எலக்ட்ரோலைட்டில் யூஸ்வலாக என்ன இருக்கும், ப்ளஸ் மைனஸ்ன்னு சார்ஜஸ் வந்து தனித்தனியாக இருக்கும். இப்போ என்ன ஆகுனா இந்த ப்ரிசிபிரேட்குள்ளே நம்ம இந்த எலக்ட்ரோலைட்டுக்குள்ளே போட்டோம்னு சொன்னால் என்ன ஆகுனா அங்கே வந்து ஒரு சார்ஜ் செப்பரேஷன் ஏற்படும். பாசிட்டிவ் அயன்ஸ் தனியாகவும் நெகட்டிவ் அயன்ஸ் தனியாகவும் சார்ஜ் செப்பரேஷன் நடக்கும். ஓகேவா? ஸோ அப்படி சார்ஜ் செப்பரேஷன் நடக்கும் பொழுது இங்கே மாதிரி பாசிட்டிவ் இந்த மாதிரி ஒரு சார்ஜ் செப்பரேஷன் நடக்கும். அண்ட் நெகட்டிவ்லாம் வந்து தனித்தனியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு பாசிட்டிவ் அயன்ஸ் இருக்கா? ஸோ இந்த பாசிட்டிவ் அயன்ஸ் எல்லாம் ஒன்றா தனியாக வந்துருச்சு. இப்போ இதுக்கு நடுவில் ஒரு ரிப்பல்ஷன் ஏற்படும். ஸோ ரிப்பல்ஷன் ஏற்பட்டு ஒன்று மோதிக்கும். ஸோ ஒன்று மோதிக்கிட்டு நமக்கு என்ன கிடைக்கும்னா இதுவே வந்து உடஞ்சிரும். ஸோ இதுவே உடஞ்சி நமக்கு அந்த குவார்டல் பார்ட்டிகல்ஸை நமக்கு கிடச்சிரும். குட்டியாக குவார்டல் பார்ட்டிகல்ஸை கிடச்சிரும். ஸோ அதுதான் இந்த பெப்டைசேஷன் மெத்தட். ஸோ இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் இனிஷியலி ஃபெரிக் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கிறோம். ஸோ நம்மளோட எலக்ட்ரோலைட் ஃபெரிக் குளோரைடை உள்ளே போடுறோம். ஸோ உள்ளே போட்டதும் நமக்கு ரியாக்ஷன் நடக்குது. ரியாக்ஷன் நடந்து பாசிட்டிவ் அயன்ஸ் நெகட்டிவ் அயன்ஸ் தனித்தனியாக பிரியுது. ஸோ அப்படி பிரியும் பொழுது நம்மளோட பாசிட்டிவ் அயன்ஸ் வந்து ஒரு பக்கமாக வந்துருச்சு. இப்போ அதுக்கு நடுவில் ஒரு ரிப்பல்ஷன் கிரியேட் ஆகும். ஸோ அது ரிப்பல் பண்ணி ஒன்று மோதி நமக்கு என்ன ஆகும்னா அதோட சைஸ் வந்து கம்மியாகிட்டு நமக்கு பிரேக் ஆகி ஒரு குவார்டல் பார்ட்டிகல்ஸாக ஃபார்ம் ஆயிரும். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. 3மே சிங்கிள் சார்ஜஸ்ல இருக்கா, எல்லாமே பாசிட்டிவ்ல இருக்கா. ஆக்சுவலி இது வந்து சைஸ் அவங்க சின்னதாக கொடுத்துருக்கும். இது பெரிய சைஸாக இருக்குது, இதெல்லாம் வந்து சின்னதாக கொடுத்துருந்தா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். பட் இதுவுமே பெருசாக கொடுத்துட்டாங்க. ஓகே, இதை தான் பிரேக் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஒரு குவார்டல் பார்ட்டிகல்ஸை நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். அதுதான் பை பெப்டைசேஷன் மெத்தட். ஓகே, இப்போ நம்ம பியூரிஃபிகேஷன் ஆஃப் கொலைட்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ பியூரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 4 ஃபேமஸ் மெத்தட்ஸ் இருக்குது. டயாலிசிஸ், எலக்ட்ரோடயாலிசிஸ், அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் அண்ட் அல்ட்ரா சென்ட்ரிஃபிகேஷன். ஸோ இந்த 4 மெத்தடுமே இதுவுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இப்போ இது பார்த்துக்கலாம். Dialysis, the process of separating the particles of colloids from those of crystalloids by means of diffusion through a suitable membrane is called dialysis. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே ஃபில்ட்ரேஷன் மெத்தட் பார்த்துட்டு இருக்கோம். நம்மளுடைய மிக்சரில் வந்துட்டு எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும். நமக்கு கொலைட்ஸ் இருக்கும், அங்கே வந்து சம் பிரிசிபிரேட்ஸ் இருக்கும், இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும், இல்லை கிறிஸ்டலாய்ட்ஸ் இருக்கும். இது எல்லாமே வந்து ஒரு மிக்சர் அதுக்குள்ளே இருக்கும். நம்ம அது என்ன பண்ண போகிறோம், ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு தான் இந்த 4 மெத்தட்ஸும் பார்க்குறோம். ஓகே, இப்போ டயாலிசிஸ் மெத்தடில் என்னென்னு பார்க்குறோம்னா அது வந்து டிஃப்யூஷன் அப்படின்ற கான்செப்டில் தான் ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸில் பார்த்துருந்தோம் கிறிஸ்டலாய்ட்ஸு நம்மளுடைய சாலபிள் சப்ஸ்டன்ஸ் வந்து 2ஆக பிரிக்கிறோம். ஒன்று வந்து கிறிஸ்டலாய்ட்ஸ்னும் அண்ட் அனதர் வந்து கொலாய்ட்ஸ்னும் பிரிக்கிறோம். ஸோ கிறிஸ்டலாய்ட்ஸ்க்கு வந்துட்டு ஹை ரேட் ஆஃப் டிஃப்யூஷன், அதாவது அது வேகமாக
பரவும். நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த ட்ரை டிஷ்யூல ஒரு ட்ராப் இங்க் விட்டோம்னா அதை மெல்ல அப்படியே பரவி போகும் இல்லையா, அதுதான் டிஃப்யூஷன் சொன்னோம். ஸோ நம்ம கிறிஸ்டலாய்ட்ஸ் விட்டோம்னு சொன்னால் அது வந்து ரொம்ப ஹை ரேட்டில் போகும். வேற கொலைட்ஸ் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஸ்லோவாக போகும். அதுதான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணியிருந்தோம். இப்போ இங்கே என்ன பண்ணுறோம், அதே கான்செப்ட் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இப்போ என்னன்னா, நம்ம மிக்சருக்குள்ளே எல்லாமே மிக்ஸ் ஆயிருக்கு. நம்ம வந்துட்டு ஒரு செமி பெர்மியபிள் மெம்பரேன் பேக். ஸோ இங்கே பாருங்கள். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம டயாலிசிஸ் பேகு. ஸோ இந்த பேக் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா ஒரு செமி பெர்மியபிள் மெம்பரேனாக இருக்கும். இப்போ இந்த மெம்பரேனுக்குள்ளே நம்மளுடைய மிக்சர் எல்லாமே உள்ளுக்குள்ளே இருக்குது. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், அதை வந்து வாட்டருக்குள்ளே பிளேஸ் பண்ணுறோம், இம்மர்ஸ் பண்ணுறோம். ஸோ இம்மர்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அதுக்குள்ளே இருக்க மாலிகுல்ஸ் சின்ன சின்ன மைனூட்டான அயான்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பேக்குள்ளேருந்து வெளியே வந்துடும். ஏன்னா அது செமி பெர்மியபிள் மெம்பரேன் தானே. ஸோ அதுக்குள்ளே இருக்க சின்ன சின்ன இம்பியூரிட்டிஸாக இருக்கட்டும், சின்ன சின்ன அயான்ஸாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு அதுலேருந்து வெளியே வந்துடும். ஸோ வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளுக்குள்ளே இருக்க ரிமைனிங் இப்போ அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிறிஸ்டலாய்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஹை ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் சொன்னோம். அதாவது அது வேகமாக வந்துடும் கம்பேர்ட் டு கொலைட்ஸ். ஸோ இந்த பேக்குள்ளே போட்டு நம்ம வாட்டருக்குள்ளே விடும்பொழுது ஃபர்ஸ்ட் அயான்ஸ்லாம் செப்பரேட் ஆகிடும். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்டலாய்ட்ஸ். ஸோ கிறிஸ்டலாய்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அயான்ஸ் பார்த்தீங்கன்னா அது வேகமாக வெளியே வந்துடும். அண்ட் கிறிஸ்டலைட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து அடுத்தபடியாக இது வந்து கொஞ்சம் வேகமாக வெளியே வந்துடும். பட் இந்த கொலைட்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஸ்லோ ரேட் ஆஃப் டிஃப்யூஷன். அதனால என்ன பண்ணோம், அந்த பேக்குள்ளே அது தங்கியிருக்கும். நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், அந்த பேக் அப்படியே வெளியே எடுத்தோம்னு சொன்னால் நமக்கு கொலைட்ஸ் வந்து நம்ம செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மெத்தட் பேர் தான் டயாலிசிஸ் மெத்தட். நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோடயாலிசிஸ். ஸோ த ஆர்டினரி ப்ராசஸ் ஆஃப் டயாலிசிஸ் இஸ் ஸ்லோ. அதனால தான் நம்ம இந்த எலக்ட்ரோடயாலிசிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடை கொண்டு வந்திருக்கோம். இங்கே என்ன பண்ண போகிறோம், இது பேருக்கு ஏற்ற மாதிரி ஒன்லி இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ண போகிறோம், அவ்வளோதான். அந்த ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம அந்த ப்ரொசீஜர்லாம் சேம் தான். பட் இங்கே ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டையும் நம்ம சேர்த்து வச்சோம்னு சொன்னாக்கா அந்த ஸ்பீட் ஆஃப் செப்பரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால நம்ம எலக்ட்ரோடயாலிசிஸ் பண்ணுறோம். ஸோ இந்த எலக்ட்ரோடயாலிசிஸ் வந்துட்டு எதுக்கு எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்கே கிட்னி மெஷின்ஸ், இந்த நம்ம பிளட் வந்து பியூரிஃபை பண்ணுறதுக்கு நம்ம பண்ணுவோம் இல்லையா டயாலிசிஸ். ஸோ அதுக்கு வந்து இந்த எலக்ட்ரோடயாலிசிஸ் மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதோட செட்டப் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இது அதோட செட்டப். ஸோ நம்மளுடைய பேப்பர் பேக், நம்மளுடைய இந்த செமி பெர்மியபிள் மெம்பரேன் சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த பேக் வந்துட்டு இந்த அப்பேரட்டஸில் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்மளுடைய சொல்யூஷனை இந்த ஃபில்டர் மூலிமா இதுக்குள்ளே போட்டு அப்படியே உள்ளுக்குள்ளே போட்டுருவாங்க. நமக்கு இங்கே இருக்கும், இது ஃபுல்லாக வாட்டர். அண்ட் இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மெட்டல் வந்து உள்ளுக்குள்ளே இறக்கிடுவாங்க, மெட்டல் எலக்ட்ரோஸ் இறக்கிட்டு அங்கே அது மூலியமாக நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு பாஸ் பண்ணும்போது இந்த வாட்டரில் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு போகுமா. ஸோ இப்போ இந்த இடத்துல ரியாக்ஷன் நடந்து இப்போ இந்த உள்ளுக்குள்ளே இருக்க பேக்குள்ளே இருக்க அயான்ஸ் வந்து வேகமாக வெளியே வர ஆரம்பிச்சிடும். ஸோ வேகமாக வெளியே வந்துட்டு அயான்ஸ் ஃபஸ்ட்டு செப்பரேட் ஆகிடும், தென் கிறிஸ்டலாய்ட் செப்பரேட் ஆகிருக்கும், அதுக்கு அடுத்தபடியாக தான் கொலைட்ஸ் வரும். ஸோ அதுக்குள்ளே அது எடுத்து பேக் வெளியே எடுத்துடணும். ஸோ வெளியே எடுத்துட்டு நம்ம கொலைட்ஸை செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் எலக்ட்ரோடயாலிசிஸ் மெத்தட். நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் மெத்தட். ஸோ அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் மெத்தடில் பார்த்தீங்கன்னா இது நேமில் இருக்க மாதிரி தான். நம்ம ஜஸ்ட் ஃபில்டர் தான் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன யூஸ் பண்ண போகிறோம், ஒரு ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃபில்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ஃபில்டர் இல்லாமல் இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கேஸ் ப்ரெஷரை நம்ம உள்ளுக்குள்ளே செலுத்தி அந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸை நம்ம இன்னும் என்ஹான்ஸ் பண்ண போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் இஸ் அ ப்ரெஷர் ட்ரிவன் செப்பரேஷன் ப்ராசஸ் தட் பியூரிஃபைஸ் த concentrate colloidal dispersion by passing the solvent and smaller solutes through a semi-permeable membrane while retaining larger colloidal particles. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்மளுடைய அப்பேரட்டஸ். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இங்கே வந்து நம்மளுடைய சஸ்பென்ஷன் தான் நம்ம சொன்னோம். யூஸ்வலாக நம்ம சஸ்பென்ஷன் எடுத்துப்போம். அந்த சஸ்பென்ஷனுக்குள்ளே தான் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும். அதுதான் நம்ம செப்பரேட் பண்ணி நம்ம சாலை வந்து பிரித்து எடுக்க போகிறோம். இப்போ இங்கே என்னென்னா நம்ம உள்ளுக்குள்ளே போட்டுட்டு இப்போ நம்ம கேஸ் ப்ரெஷரை இந்த உள்ளேருந்து நம்ம செலுத்துகிறோம். ஸோ கேஸ் ப்ரெஷர் செலுத்தும் பொழுது என்னாகும், இந்த சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா அது உள்ளே வந்து நல்லா ப்ரெஷர் ஆகுமா. ஸோ வந்து அது நல்லா வந்து அது வந்து மேலேருந்து ப்ரெஷர் கொடுத்து இங்கே என்னாகும், கீழே வந்து நம்மளுடைய மெஷ் இருக்குது, அல்ட்ரா ஃபில்டர் இருக்குது. ஸோ இந்த அல்ட்ரா ஃபில்டர் பார்த்தீங்கன்னா அதுதான் நம்மளுடைய இந்த சாலை வந்து பிரித்து எடுக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அல்ட்ரா ஃபில்டர் மூலிமா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம சொன்ன மாதிரி தான். நம்ம என்ன சொன்னோம், ஃபஸ்ட்டு வந்து இந்த கிறிஸ்டலாய்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபில்டர் ஆகி வெளியே வந்துடும். அடுத்து வந்து இந்த கொலாய்ட்ஸ் தனியாக பிரித்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக செப்பரேட் ஆகி வரும்பொழுது நம்ம இங்கே கீழே இருந்து இங்கே ஒரு லிட் மாதிரி இருக்கா, இதை நம்ம ரொட்டேட் பண்ணி இதை வெளியே எடுத்துட்டு நம்ம தனித்தனியாக பிரித்து எடுத்து நம்ம இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் மெத்தட். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் ஒரு குரோமட்டோகிராஃபி நம்ம பண்ணுவோம் இல்லையா, குரோமட்டோகிராஃபி படிப்போம்ல, அதில் இந்த மாதிரி நம்ம பேக் பண்ணி அது தனித்தனியாக அங்கே வெளியே வந்து ஒரு லிட் இருக்கும், நம்ம அதை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ஓப்பன் பண்ணி பிரிச்சு எடுப்போம் இல்லையா, அதே மெத்தட் மாதிரி தான் இதுவும். ஸோ அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் மெத்தடுமே நமக்கு ஃபில்டருக்கு
நம்ம வந்து அந்த ஃபில்டரை வந்து உள்ளுக்குள்ளே வச்சுருவோம். வச்சுட்டு அந்த சால்ட் பார்த்தீங்கன்னா அந்த சஸ்பென்ஷன் லிக்விடை நான் இங்கே போட்டாச்சு. ஸோ இந்த சஸ்பென்ஷன் லிக்விட் இது. ஸோ இந்த லிக்விட்குள்ளே நிறைய இருக்கும். இப்போ அதுதான் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா ஃபில்ட்ரேஷன் வழியாக வெளியே வந்துட்டு இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு கலெக்ட் ஆகிறத தனியாக வச்சுப்போம், செகண்ட் கலெக்டரை தனியாக வச்சுப்போம், அடுத்து கலெக்ட் ஆகிறத தனியாக வச்சுப்போம். ஸோ இதன் மூலயமா நம்ம கொலைட்ஸை பிரித்து எடுக்க முடியும். இது அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் மெத்தட். நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா சென்ட்ரிஃபிகேஷன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸில் பார்த்துருந்தோம், நம்மளுடைய கொலைட்ஸ் பார்த்தீங்கன்னா அது நம்ம நார்மலாக சஸ்பெண்ட் ஆகாது. நம்ம நார்மலாக அப்படியே எவ்வளோ நேரம் விட்டாலும் அந்த சொல்யூஷனுக்குள்ளே அப்படியே தான் சுற்றிக்கிட்டு இருக்குமே தவிர அது வந்து அடியில் தங்காது நம்ம சொல்லியிருந்தோம். இதே நம்ம சென்ட்ரிஃபியூஜ் பண்ணோம்னு சொன்னாக்கா அது கொஞ்ச நேரத்தில் அது வந்து அடியில் தங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுவுமே அடியில் தங்கும். இது வேற சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா அது கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டாலே அது அடியில் தங்கிடும். ஆனால் இந்த நம்மளோட கொலைட்ஸ் பார்த்தீங்கன்னா அது கொஞ்ச நேரம் நம்ம சென்ட்ரிஃபியூஜில் விட்டு நம்ம பண்ணாதான் அது அடியில் தங்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா அல்ட்ரா சென்ட்ரிஃபிகேஷன், அதாவது கொஞ்சம் ஹை ஸ்பீட் சென்ட்ரிஃபியூகல் மெஷினை வச்சு நம்ம பண்ணுற ப்ராசஸ் பேர் தான் அல்ட்ரா சென்ட்ரிஃபிகேஷன் சொல்கிறாங்க. ஸோ இந்த மெத்தடில் என்னன்னு பார்த்தீங்கன்னா த மேசிவ் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் overcomes Brownian moment that keeps the choroidal particles suspended. ஸோ இப்போ இங்கே என்ன சொல்கிறோம்னா நம்ம யூஸ்வலி நம்ம என்ன சொல்கிறோம், இந்த கொரடல் பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு அடியில் தங்காது அப்படின்னு சொல்லுதோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌனியன் மொமெண்ட்னால தான். இந்த கொரடல் பார்ட்டிகல்ஸ் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். நம்ம ப்ரௌனியன் மொமெண்ட்ஸ் என்ன சொன்னோம், கண்டினியூஸ் ஜிக்ஸாக் மொமெண்ட்னு சொன்னோமா, அது உள்ளுக்குள்ள ரேண்டம் கண்டினியூஸ் ஜிக்ஸாக் மொமெண்ட். அந்த உள்ளுக்குள்ள பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் வந்துட்டு சுற்றிக்கிட்டே இருக்கும். இந்த ப்ரௌனியன் மொமெண்ட் கான்செப்ட் படி அது சுற்றிக்கிட்டே இருக்கும். அதனால தான் அது அடியில் தங்காமல் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஹை ஸ்பீடு ஃபோர்ஸை வந்து நம்ம கொடுக்கும்பொழுது என்ன ஆகும்னா அந்த ப்ரௌனியன் மொமெண்ட்டை வந்து ஓவர் கம் பண்ணி அந்த உள்ளுக்குள்ள இருக்க பார்ட்டிகல்ஸ் வந்து ஃபோர்ஸ்ஃபுல் அடியில் தங்க வைக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா சென்ட்ரிஃபிகேஷன் மெத்தட். ஸோ ஸ்மால் கொரடல் பார்ட்டிகல்ஸ் செப்பரேட் பேஸ்ட் ஆன் தேர் சைஸ், டென்சிட்டி அண்ட் ஷேப். த டென்சர் பார்ட்டிகல்ஸ் ஆர் ஃபோர்ஸ்டு டு பாட்டம் ஆஸ் pellets. ஸோ நம்ம டென்சர் நமக்கு சைஸ் பெருசாக இருக்கிறது வந்து நல்லா அடி லேயரில் தங்கிடும். அதுக்கு அடுத்த லேயரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைஸ் அதோட சின்னதாக இருக்கிறது மேலே தங்கிடும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த தான் நம்மளோட சென்ட்ரிஃபியூஜன் வந்து நம்ம டெஸ்ட் வச்சுருக்கோம் வச்சுக்கோங்களேன். ஸோ அடியில் வந்து கொஞ்சம் பெருசுலாம் அங்கே தங்கிடும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மால் வந்து செப்பரேட் ஆகிருக்கும். அதுக்கு அடுத்தும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்மால் குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ் வந்து தங்கியிருக்கும். இதுதான் அல்ட்ரா சென்ட்ரிஃபிகேஷன் மெத்தட். ஸோ இந்த சென்ட்ரிஃபியூஜில் நம்ம உள்ளே போடும்பொழுது நமக்கு ஒரு ஹை ஸ்பீடில் சுற்றும். ஸோ ஹை ஸ்பீடில் சுற்றுறது மூலிமா நமக்கு தனித்தனி லேயர்ஸாக அது அடியில் தங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம சம் MCQs பார்க்கலாம். பிரிகிட் ஆர்க் மெத்தட் இஸ் மெயின்லி யூஸ்டு ஃபார் ப்ரிப்பேரிங். ஸோ நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த மெத்தட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் சால்ட்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு ஒரு ஐடியா வச்சுக்கணும்னு சொன்னாக்கா பிரெடிக் டிங் இருக்கா, இப்போ வந்து மெட்டல்ஸ் நம்ம தட்டணும்னா அங்கே ஒரு டிங் சவுண்ட் வருமா. ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிரெடிக் ஆர்க் மெத்தட் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம்னா மெட்டல் சாலை ரெடி பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, எலக்ட்ரோலிசிஸ் இஸ் ப்ரிஃபர்ட் வென் த இம்பியூரிட்டிஸ் வந்துட்டு என்னவா இருக்கும்னு பார்த்து நம்ம எலக்ட்ரோலிசிஸ் சொல்லிட்டோம். அங்கே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகே, இப்போ இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோலைட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னா நம்மளோட இம்பியூரிட்டிஸ் வந்து எலக்ட்ரோலைட்ஸா இருந்துச்சு, பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இம்பியூரிட்டிஸ் இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம அங்கே எலக்ட்ரோலைசிஸ் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் C இஸ் த ரைட் ஆன்சர். Conversion of freshly prepared precipitate into a colloidal salt by adding suitable electrolyte is called. ஸோ இங்கே பாருங்க, ஸோ ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்டு ப்ரிசிபிடேட்னு சொல்லிட்டாங்க. இது நம்மளோட கீவேர்ட். ஸோ பாருங்க, ப்ரிசிபிடேட்னு வந்தாலே நமக்கு என்ன ஞாபகம் வரணும், பெப்டைசேஷன் மெத்தட் ஞாபகம் வரணும். ஸோ ஆப்ஷன் C தான் இங்கே ரைட் ஆன்சர். ஸோ ப்ரிசிபிடேட் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட எலக்ட்ரோலைட்டை உள்ளுக்குள்ளே போடும்பொழுது அங்கே வந்து ஒரு சார்ஜ் செப்பரேஷன் நடந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் தனித்தனி பிரியும். அண்ட் அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் பிரிஞ்சிருக்கிறது வந்து ஒன்னோட ஒன்று மோதி சைஸ் வந்து உடஞ்சி பிரேக் ஆகி நம்ம கொரடல் சால்ட் பார்ட்டிகல்ஸாக நம்ம கிடைச்சிரும்னு சொன்னோமா, அதுதான் பெப்டைசேஷன் மெத்தட். ஸோ இங்கே என்ன கேட்குறாங்க, ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்டு ப்ரிசிபிடேட்லேருந்து சால்ட் உருவாகிறதுக்கு என்ன மெத்தட் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பெப்டைசேஷன் மெத்தட் நம்ம சொல்கிறோம். அவ்வளோதான். Which of the following is a purification method of colloids? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸாமில் கேட்டுருவாங்க. உங்கள் நேம்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா டயாலிசிஸ் ஆன்சர். இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக பார்த்தாலும் நமக்கு ஞாபகம் இருக்கும். இதை நமக்கு எக்ஸாம் ஹாலில் பார்த்தீங்கன்னா இது எல்லா நேமே நமக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த டாபிக்ல நம்ம எல்லா நேமே நம்ம படிச்சது தான். அதனால நம்ம ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். வேறஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த 4 ஆப்ஷன்ஸுமே நமக்கு ஃபெமிலியர் இருக்கிறதால அங்கே டவுட் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால எது ஃபில்ட்ரேஷன் மெத்தட்ஸ், எது வந்து பியூரிஃபிகேஷன் மெத்தட்ஸ், எது ப்ரிப்பரேஷன் மெத்தட்ஸ்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிளியராக ஒரு
சார்ட் மாதிரி போட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. இங்க வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா கேட்கணும்னு நினைச்சா இப்படியும் கேட்கலாம். ஸோ இப்போ பாருங்க, பிரெடிக்ஸ் ஆர்க் மெத்தட். இது வந்து என்ன, எது நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம், பிரெடிக்ட்னு சொன்னாலே இங்கே டிங்குன்னு இருக்கு. ஸோ அப்போ மெட்டல்ஸ் தான் அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோமா. ஸோ மெட்டல்ஸால் ப்ரிப்பேர் பண்ணுவோம் இதை வச்சு. அப்போ ஆப்ஷன்ஸ் பி, ஆப்ஷன் 2 இருக்கா. ஸோ இதுதான் நமக்கு இதுக்கு. நெக்ஸ்ட் பெப்டைசேஷன் மெத்தட். ஸோ பெப்டைசேஷன் மெத்தட்ல என்ன சொல்லியிருந்தோம், ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்டு பிரிசிபேட் எடுத்துருப்போம் அப்படின்னு சொன்னோம். ஸோ அதை வச்சு நம்ம பண்ண போறோம். இங்கே எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரிசிபேட் நீங்கள் இருக்கா. ஸோ பிபி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆப்ஷன் இந்த பிக்கு பார்த்தீங்கன்னா 3 தான் மேட்ச். நெக்ஸ்ட் எலக்ட்ரோடயாலிசிஸ். ஸோ எலக்ட்ரோடயாலிசிஸ்னா நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு யூஸ் பண்ணோம் அண்ட் எலக்ட்ரோலைட் யூஸ் பண்ணோம் அப்படின்லாம் சொல்லி எலக்ட்ரோலைட் இம்பியூரிட்டிஸ் இருந்திருக்கும்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ பாருங்க, ஆப்ஷன் 1 பாருங்க மேட்ச் ஆகுதா. ஸோ சிக்கு வந்து 1 வரும். அண்ட் அல்ட்ரா சென்ட்ரிஃபிகேஷன் வந்துட்டு சென்ட்ரிஃபியூஜ் ஃபோர்ஸ். ஸோ அவ்வளோதான். இது ஈஸியாக தான் இருக்குது இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா. இப்போ இதுக்கு ஆப்ஷன்ஸ் பாருங்க, எது மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கு வந்து 2. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இங்கே ரைட் ஆன்சர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கொலைட்ஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி ஆஃப் கொலைட்ஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.